ஆல்கமி ஸ்ட்ரெயின் ரிமூவர்னு ஒரு ப்ராடக்ட்டு நான் வாங்கினேன். அது வந்து மெயினாக நான் வாங்கினது இந்த ஹேர் டைலாம் நம்ம துண்டில் நம்ம போடும்போதெல்லாம் படுறது இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கோசரம் வாங்கினேன். ஏன்னா வேற அந்த டை ரிமூவ் பண்ண எந்த ப்ராடக்ட்டும் நான் வந்து மார்க்கெட்டில் பார்க்கல. சரி, இது வந்து நம்ம இதில் தான் பார்த்துருக்கோம் நிறையா, இந்த ஆட்ல இந்த மொபைலில் வரும்போது. பட் அதெல்லாம் வந்து சும்மா அந்த ஆடுக்கோசரம் காமிக்கிறாங்க, நிஜமாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஆல்கமி ஸ்டெயின் ரிமூவர்னு தெரிஞ்சதுனால சரி வாங்கி பார்ப்போமே, என்ன இது எடுக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினேன், ஒரு டவுட்டில் தான். அதை வந்து ஒரு என்னோட அந்த துண்டில் வந்து அந்த எங்கெங்கே ஸ்பாட்ஸ் இருக்கும் அந்த டையோடது, அதில் வந்து நான் அது மேலே கொஞ்சம், அது மேலேயும் அப்படியே சுற்றி வர அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கையால் இது பண்ணேன். தட் இஸ் என்ன சொல்கிறது, தேய்ச்சேன் கையாலேயே, அதை கசக்கினேன். கசக்கினோன்னா சில இடத்துல மொத்தமாக போயிடுத்து, சில இடத்துல லைட்டாக அந்த இது ஸ்டெயின் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. திரும்பியும் அதே மாதிரி ட்ராப் போட்டு ஒரு 1 மினிட் 2 மினிட் கேச்சு திரும்பியும் அதை கசக்கினேன். அதுக்கப்புறம் மொத்தமாகவே போயிடுத்து. பட் என்ன இதில் மெயின் பாயிண்ட்னா, இந்த துண்டு வந்து ஆல்ரெடி டை பட்டிருந்து இல்லையா, இதை நிறையா வாட்டி தோச்சாச்சு. தட் இஸ் இன் ஆர்டினரி டிட்டர்ஜென்ட். பட் அந்த டிட்டர்ஜென்ட்லாம் இந்த டை ஜென்ரலாக போகாது. ஸோ இந்த ஆல்கமி ஸ்ட்ரெயின் ரிமூவருங்கிறது இந்த பேசிக்காக இந்த டை போகாத டை, இந்த ஆல்ரெடி இந்த செட் ஆனதுன்னா தெரி ரொம்ப நாளாக வந்து அந்த கரை அதுலேயே இருக்கும், அப்படியே நம்ம தோச்சு அப்படியே வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது பேர் செட். ஸோ அந்த செட்டான டையையே வந்து இந்த ஆல்கமி ஸ்ட்ரெயின் ரிமூவர் அதை மொத்தமாகவே அந்த கொஞ்சம் கூட அந்த ட்ரேஸ் ஆர் சவுடு இல்லாமல் எடுத்துருது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த அதர் இஸ் அந்த டவலோ அந்த மெட்டீரியலோ அந்த ட்ரையான இதில் நீங்கள் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ட்ரையாக இருக்கும்போது அந்தந்த இடத்துல நீங்கள் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அப்படியே கையால் இது பண்ணுங்க, தேய்ங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணணும். நான் இந்த இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அப்படி வந்து அதை கசக்கிறது கரெக்ட். கசக்கும்போது அந்த இது வந்து என்ன ஆகுனா, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அந்த துணிக்குள்ளே போய் அந்த இதை வந்து எடுக்கிறது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், மொத்தமாக எடுத்துருத்தானே, எடுக்கலையா, சரி இன்னும் கொஞ்சம் திரும்பி அதே இடத்துல போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதே மாதிரி கசக்குங்க. 100ல் 200% அப்படியே அந்த டையே அதில் விழுந்திருக்குமா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கே வந்துடும், இந்த துண்டு தானா அப்படிங்கிறது. ஸோ அதை நான் கன்ஃபார்ம்டாக நான் பண்ணதை வச்சு, நான் என்னோட கண்ணால் பார்த்த வச்சா நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம்.